ஹாய் ப்ரோஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம போன வீடியோவில் வந்து டெக் பேரஸ் வரையும் நம்ம நார்மல் ராப்டரையும் டைம் பண்ணியிருப்போம், அதுவும் ஹை லெவலு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கேப்டன் டைம் பண்ணலான்னு இருக்கேன், அதுவும் டயல் தான் டைம் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஆடி நான் ஒரு மேக்ஸ் லெவல் டயல் ஸ்பாட் பண்ணி வச்சிட்டேன். ஸ்பாட் பண்ணி ட்ராப்பு செஞ்சுட்டேன், ஆனால் ட்ராப் பண்ணல. வாங்க இந்த வீடியோவில் ட்ராப் பண்ணி டைம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னடா இவன் ஜெடியோட நிற்கிறான்னு பார்க்காதீங்க. நான் வந்து இப்போ அயன் ஆர்மருக்கு மாற போகிறேன் காய்ஸ். இருங்க, அர்ஜென்ட் டிவி உள்ள இருக்கு. ஓ, அயன் ஆர்மர் வீடு கட்ட சொல்ல அயன் ஆர்மரை சேர்த்து செஞ்சிட்டேன். இப்போ வாங்க அதை எக்யூப் பண்ணுவோம். மண்டை என்னடா உட்கார மாட்டேங்குது. மண்டை பாய் உட்காருங்க. ஆ, காலு லெக் பீஸ். லெக் பீஸை காணும் ப்ரோ. லெக் பீஸ் இங்கே இருக்காப்புல. வாங்க லெக் பீஸையும் போட்டுருவோம். ஸ்கின் இருக்கு நம்மளுக்கு, போடுவோம். ஸ்கின்னு போட்ட மாதிரி காட்டல, எடுத்துட்டு போகணுமோ? என்ன ப்ரோ ஸ்கின்னே காட்டல? ஆமாம் ஆமாம் ஆமாம், எமோட்டில் இருங்க எமோட்டில் போயிட்டு எமோட்டில் போட ஷோ ஆட் இப்போ காட்ட நினைக்கிறேன். இப்போ காட்டுது பார்த்தீங்களா? ஆனால் இது நல்லா இல்லை, அதான் நல்லா இருக்கு. ஐடாட், நம்ம ஐடாட்டை கொடுத்துருவோம். சரி, அந்த லொக்கேஷனுக்கு போவோம். இப்போ போயிட்டு ட்ராங்காரோ இருக்கு, கூட சீக்கிரம் இந்த ரைஃபிளுக்கு மாறணும். இந்த ரைஃபிள் வந்து எனக்கு ட்ராப்பில் கிடச்சிது. வாங்க சீக்கிரமாக போவோம் அந்த இடத்துக்கு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரதேசம் பக்கத்தில், இந்த பக்கம். அந்த கோடு தெரிஞ்சுங்களா? ஐஸுக்கும் நார்மல் லேண்டுக்கும் அந்த கோடில் தான் ட்ராப்பு பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். டேல்ஃப் அங்கே தான் இருக்குது. வாங்க இப்போ போய் அதை டேம் பண்ணுவோம். சனி போன சாட்டர்டே வந்து நான் வீடியோ போடல, ஏன்னா எனக்கு ஒரே சோம்பேறித்தனமாக இருந்தது ப்ரோ. அந்த நேரம் வெளிலலாம் நிறைய போயிருந்தேன், அதனால் சோம்பேறித்தனமாக இருந்து விட்டேன். இதோ இருக்கான் பாருங்க பையன். எப்படின்னே தெரியல ப்ரோ, சும்மா தேடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஹை லெவல் டேரக்ட் மாட்டிக்கிச்சு. ஃபீமேல் தானே? ஆமாம் ஃபீமேலு. பிடிச்சதில் ஒரு மேலும் டைம் ஒன்று பாருங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராப் பில்ட் பண்ணிக்கோங்க. 2 ஃபவுண்டேஷனு, அடுத்து 6 வாலே போதும். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை இவன் தப்பிச்சு போவான்னு தோணுச்சுன்னா மேலே ஒரு 4 வால் போட்டுக்கோங்க. இவனை வந்து ரேம்ப் வச்சுன்னு டைம் பண்ணலாம். இருங்க, சரி ரேம்ப் வச்சு டைம் பண்ணுவோம் நம்ம. கட்டுறா வேணாம் போவோம், செத்துருவோம். வாடா பாய். எங்கடா இருக்க? வாடா. இப்போ இங்கே உட்காந்து வரணும் நினைக்கிறேன். வாடா இதில் ஏறுறான். டேய் இந்த பக்கம் வாடான்றேன். வாடா பொறுமையா வாடா. ஏத்தியா தூண்டியா? மாட்டிக்கிட்டான் ப்ரோ. மாட்டிக்கிட்டான் வசமா மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனால் வெளியே வர முடியாது. சரி வாங்க இப்போ டேமிங் ப்ராசஸை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ப்ராசஸில் போட்டோம். ஹெல்த்தும் பயமாக கம்மியாக என்ன இருக்குது. ஹெல்த்து நான் 2 அடி அடித்தேன். ஐயோ என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போ உனக்கு ஒரே வழி, எக்ஸின்டோஸ் மெயின் ஒன்றை கொடுத்துட்டு இந்த டைனோசர் ஹெல்த் ரெக்வயர்ன்னு இருக்கும், பார்த்தீங்களா? இது சும்மா 100ல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே போனோடனே பையன் ஃபுல் ஹெல்த்தில் இருப்பான். ஏன்னா இப்போ நான் அவசரமாக டேம் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல்லாக தடவையா? இப்போ போடும். போடு எத்தனை ஆயிரம் தேவைப்படும் தெரில. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. மயக்க போட்டேண்ணா? இல்லை பக்கா. ஆனால் ஹெல்த்து பயமாக கம்மியாடுது. இல்லாடுவான்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் கையில் வரான் பார்த்தீங்களா? ட்ராப் வரேண்ணா. சுட்றா அடக்காரம்.
மைக்கை போட்டுருவான்னு நினைக்கிறேன். போட்டான் ப்ரோ. அட கருமம், கருமத்துலேயும் கருமம், பெரிய கருமம் ப்ரோ. வீட்டு பக்கத்தில் பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்டு சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. நானே கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு ப்ரோ கேட்டார், வாய்ஸ் ஓவர் கொடுத்தா சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னாரு. வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். கேம் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நிறைய 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 பேமெண்ட் வேணும். டாப்லையா? வா ப்ரோ நிப்பாட்டு. இறங்கு. அர்ஜென்ட் வேஸ் குர்றா மீட்டா. நாளை நாள் தான் இது இந்த அரக்கனுக்கு பத்துமா? வாங்க பார்ப்போம். நார்மலாக டேமா வரானா? செஞ்சு உடச்சி விடுவோம். தேவையில்ல இதுக்கு மேலே. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு வெளில போயிட்டு அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இதுக்கப்புறம் ஹீலிங் தேவைப்படாது, அதை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். டைனோ கேரக்டர் ஃபுட் ரெயின் எங்கே? இதுக்கும் 40 தான் போகிறேன், ஏன்னா டயல் ஃபுட் டைம் அது லேட் ஆகும். 40 வச்சாதான் பக்காவா நம்மளுக்கு ஏற்ற டைமில் டேம் ஆகும். இந்த டைம் வர பார்த்தீங்கன்னா 30 4 மினிட் வச்சுருக்கு டைம் ஆடணும். பிரைமரி காலேஜுங்க. எவ்வளோ எடுக்கிறான்? 65 டைம் ஆடுதான் நினைக்கிறேன். 71 லெவல் ப்ளஸ் ஆகுது. 70 லெவலுக்கு கம்மியானே வருது. சரி, லெவல் கொஞ்சம் அதிகமாக ப்ளீஸ்ரா. அவெல்லாம் ஒரு டைம் போகிறான். லாஸ்ட் பைட். எவ்வளோ கடுப்பு இருந்தா டேய் தள்ளு ஆர்ஜி கொல். அங்க பாருங்க டயல் பவரை பார்த்தீங்களா இல்லையா? அத பவரை வேற மாதிரிடா டயல்ஃபு. எங்க ஸ்டாப் ஆல் வேற மாதிரிடா சூப்பர்ரா. பார்த்தீங்களா? இப்போ டேம் பண்ண உடனே 2400 எழுத்து இருக்குது. ராப்டருக்கு நேற்றுக்கு ஒரு 1000 1500 தான் இருந்திருக்கும். வாங்க இவனை ஏற்றிருப்போம். ஐயோ ஓ மை காட். ஆமாம்ல, வீடு பக்கத்து தானே இருக்குது. தூக்குடா. தூக்கிட்டாப்புல. வாங்க இப்போ போவோம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ கீழே வந்தானா? இல்லை எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ வந்து கேவரனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கேமில் எப்பயாவது தான் ஒரு லேக் அடிக்குது, ஆனால் யூடியூப்பில் பார்க்கும்போது ஃப்ரேம் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ. அது மட்டும் என்னன்னு செக் பண்ணணும். டேய் மாறி வந்துட்டனோ? கரெக்டாக தான் வந்துட்டுருக்கேன். லைட்டாக லேக் இருக்குது, லேக் தெரியுது. ஓ மரம் நிறைய இருந்தது தொட்டு 2 அவ்வளோ போகுது. வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன். புது தம்பி வந்துட்டாப்புல, புது தம்பி. இப்போ நான் ஆமால ஃபுட்டு கம்பெனி பார்த்தீங்களா? மறந்துட்டேன். இந்த ஃபுட்டு கம்பெனி பெரிய தலைவர் ப்ரோ. டைனோசர் நிறைய ஃபுட் எல்லாமே செத்து போயிடும். அதை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க டேம் பண்ணிட்ட பிறகு. வந்துட்டோமா? வாங்க இப்போ போய் செக் பண்ணுவோம் ஸ்டாட்ஸை. 2400 ஹெல்த்து, 452 மீலி டேமேஜ். சரி வாங்க ரைட் பண்ணுவோமா? என்ன வெயிட்டாக இருக்க? வெயிட்டு போடணும் ப்ரோ, முக்கியமாக டயல்ஃபுக்கு. அது வரைக்கும் வச்சுக்கடா. என்ன மாற மாட்டேங்குது? உட்டு தான் நிறைய வெயிட் இருக்கும் பொழுது. ஸ்டோன் இருக்கு, இது ஒரு வெயிட்டு. அக்செப்ட். வாங்க இப்போ ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பக்கவாக பாருங்க. குஜிரா ஏன்டா? அரே யார், என்ன அப்படி குதிக்க மாட்ற? குஜிரா கைப்புல குஸ்டான் பாருங்க. எவ்வளோ எழுத்து பார்த்துக்கலாம். 360 இருக்கு.
ஒரே ஒரு பைட்டு 110 வந்துருக்குது. அப்போ 150 டேமேஜ் பண்ணுறான் ஒரு கடிக்கு. வாங்க இப்போ கில் பண்ணுறோம். வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. ஆமாம் இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் எடுத்துப்போம். இந்த மாதிரி எதனா யூஸ் ஆகும் தான் வச்சுருந்தேன். கேஆர்என் பண்ணுறதுக்கு டைனோ தேவையில்ல. இதுக்கு தாண்டா 7 லெவலில் போகிறோம். 300 வெயிட்டு போட்டுப்போம். அப்புறம் மீலி டேமேஜ் 500 போட்டுப்போம். ஹெல்த் ஒன்று செஞ்சு இப்போ லெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க 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 லெவலப் பண்ண போவோம். சாவுடா சாவுடா சாவுடா. லெவலப் யாருக்கு? எனக்கா உனக்கா? எனக்கா? எப்பா இத்தனை பேர் வந்துட்டீங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா. எத்தனை பேர் இருந்தாலும் ஏன் டயல் 4 ஆளாக சந்திப்பான்டா மொத்தத்தையும். செத்துறானா இல்லையா? செத்துறான். 2 லெவலில் வந்துடுது. ஹெல்த்து ஒரு 50 வந்துச்சு ப்ரோ. ஓப்பிடா சூப்பர்ரா. வேற என்ன பவர் இருக்கு? ஏதோ பண்றான் ப்ரோ. என்ன பண்றான்னு தெரியல. ஆனா என்னடா பண்ற? ஏய் உக்காடுறான் ப்ரோ. வேற மாதிரி உக்காந்து நோ பண்றான். ஓப்பிடா. சரி வாங்க போயிட்டு. இல்லை என்னவா அது? என்னது இது? ஏதோ காட்டுது. என்னதுடா பாய் அது? எக்ஸ்ப்ளோர் நோட்டா? ஆமாம் ப்ரோ. எப்படின்னே தெரியல காட்டுது எனக்கு. 10 லெவல். வேற மாதிரி கொஞ்சம் போட்டுப்போம். 4 வந்துச்சு. மீறி டேமேஜ் மீதி எல்லாமே அவ்வளோதான். ஓபி. இப்போ மீறி டேமேஜ் எவ்வளோ பண்ணுறான் பார்ப்போம். எவ்வளோ ஹெல்த் இருக்கு? எவ்வளோடா? 470 இருக்கு. ஒரு கடி கடிக்கிறேன். எவ்வளோ? என்னடா ஓடிவிட்ட? 108 ஒன்று பார்த்தேன் நினைக்கிறேன். சிட்டின் பயங்கர மாதிரி போகிறவன். இப்போ பாருங்க சிட்டின். நாங்கள் பாருங்க இப்போ கேவலாக திரும்ப சிட்டின் எனக்கு பஞ்சமே இருக்காது. ஓடி போன காணுமே. என்னடா போன பாய்? மாட்டினான பாருங்க கில்லி செக் பண்ணுறதுக்கு. 2600 ஒரு கடியை போடுறேன். இப்போ பார்ப்போம். 2000. ஓ ஆமாம் ப்ரோ. இவன் அந்த கல் மாதிரி இருக்கான்ல, அதனால ஆமை மாதிரி இருக்கான்ல, அதனால டேமேஜ் கம்மியாக போகுது. தெரியிருக்கான் போடுறா. டேய் அப்பா என்ன நினச்சேன் நான். பார்த்தீங்களா என்ன ட்ராப் பண்ணி வச்சுட்டான் அவன். வராரா வராரா. வந்தா செத்துருவாடா. பார்த்துக்கலாம். நீ நான் பார்த்துலாம். வாடா. ஓடு போடு. தெரி நான் தான்டா இங்கே கிங்கு. பார்த்தீங்களா? நான் இங்கே இதுக்காகவே வெயிட் பண்ணுறேங்க. ஹெல்த்து ஒரு 5000 தான் ஒரு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் சிட்டின் இருக்கு. நம்ம டயல் ஹெல்த் ஏற்ற போகிறோம். எப்படின்னா இப்போ பாருங்க அதே மெத்தட் தான். அப்போ எப்படி ஹெல்த் ஏற்றணுமோ அதே மாதிரி தான் இப்பயும் ஹெல்த் ஏற்ற போகிறோம். வாங்க ஹெல்த் ஏற்றுவோம். ஹீலிங். பாருங்க சருன்னு ஏறுது ஹெல்த்து. வேற மாதிரி. இப்போ இந்த செட்டிங்ஸ் போடுறோம்ல, இது வந்து வைல்ட் டைனர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். வைல்ட் டைனர்ஸும் டேமேஜில் இருந்தேன்னா ஹீல் ஆகிடும். யார்ரா இவன்? ஓய்
எங்கே கடிக்கிறீங்க எங்கே கடிக்கிறீங்க? ஏன்னா டிக்கியில் கடிக்கிறீங்க, இருடா வரேன். இவ்வளோ தைரியம் இருக்கும் உங்களுக்கு? போ, குத்து குத்தா சாவும், குத்து குத்தா சாவு, குத்து குத்தா சாவு, குத்து குத்தா சாவு. சாவுங்கடா 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 சாவுங்கடா. ஐயோ இவ்வளோ வெயிட் ஆகுது. ட்ராப் மீட். ட்ராப் பண்ணுங்க ப்ரோ. வாங்க இப்போ போவோம். ஜம்பு ஜம்பு. இவ்வளோ எழுத்துவேன். 3700. 500. ப்ரோ 200 கிட்ட ப்ரோ. தெரிஞ்சு ஒருத்தர் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். தொடர்ந்து அட்டாக் பண்ணால் ஃபுல் அட்டாக் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அந்த ஆம் கிட்ட செக் பண்ணுறதை விட்டு இது இவன்கிட்ட செக் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 150 பண்ணால் 320 செறிஞ்சு 120 கிட்டத்தட்ட 200 டேமேஜ் பண்ணுறான். ஒரு 200 பண்ணுறான். இன்னும் நிறைய லெவலில் பண்ணோம். ஹெல்த்து போட்டிருக்கனா மீல் டேமேஜ் ஒரு 700 800 கொண்டு வரணும். ஓகேடா ஓகேடா, கத்துறா கத்துறா. வந்தாச்சு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே போக முடியுமா? ட்ரை பண்ணுவோம். ஓகே போயிட்டான் ப்ரோ. மேலே போயிடும் அப்படியே. ஏறா ஏறா ஏறா. ஓப்பிடா ஓப்பிடா. இவனை எத்துமே கீழே விட்டுருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் இவனுக்கு மேலே தேவையில்லை. ஆமாம், இவனை கரையப்பட வச்சிருவோம். கரையப்பட நம்மளுக்கு லெவலில் வந்தது ப்ரோ. ஒன்று அவ்வளோ 90வது லெவலு தொட போகிறோம். ஹெல்த்தே போட்டோம். 90வது லெவல் என்னென்னலாக இருக்கு? பெறமும் ரிஜினோத்தா டேமணும் ரைக்னோத்தா டேம் பண்ணுறேன்டா ஒன்று. உன்னையும் டேம் பண்ணுறேன், உன் ஃபேமிலியவே டேம் பண்ணுறேன். ராப்டர் டேமேஜ் அதை போய் எழுத்து பார்த்தீங்களா? மேக்ஸ் லெவலு தண்ணிக்கும் எழுத்து பாருங்க. ஓகேடா ஓகேடா, துள்ளி குச்சது போதவா. இந்த பக்கம் நிற்கிறியா? அது ஜம்ப் ரேடியஸ் பார்த்தீங்களா? அதான் கம்மி. இப்படி இல்லை, பர்ஃபெக்ட்ரா. பின்னாடி பின்னாடி லைட்டாக பின்னாடி வா. போ மேலே 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 போ. டைரல் பக்காடா பக்காடா, நீ வேற மாதிரிடா. சரி ஓகே ப்ரோ, இந்த வீடியோ இங்கேயே போய் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நம்ம வந்து டயல் ஃப்ரேம் பண்ணிடுவோம். நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு டாட்டா பாய், see you.